1857ஆம் ஆண்டு நடந்த சிப்பாய் புரட்சியை பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். இந்திய வரலாற்றுல அது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. ஆனா அந்த புரட்சி திடீர்னு ஒரே நாள்ல வானத்துல இருந்து குதிச்சது இல்ல. அதுக்கு முன்னாடி இருந்த 50 வருஷத்துல இந்தியா ரொம்ப அமைதியா இருந்ததா நாம நினைக்கிறோம். ஆனா அது உண்மையே இல்ல. அது ஒரு புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி. இந்தியா முழுக்க ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரா சின்ன சின்னதா ஆனா விடாம எரிஞ்சுகிட்டு இருந்த எண்ணற்ற கிளர்ச்சிகளோட மறைக்கப்பட்ட வரலாற்றை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வரலாற்று பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி மால்கம் சொன்ன இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. வெறுப்பாலும் பேராசையாலும் உந்தப்பட்ட உள்ளூர் தலைவர்கள் தங்களோட குறுகிய கண்ணோட்டத்தால நிரந்தரமான சுதந்திரத்தை இழந்துட்டாங்க. இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு பெரிய வலி இருக்கு பாருங்க. அந்த காலகட்டத்தோட சூழலையும் நம்ம சுதந்திரம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பறிபோனதுங்கிறதையும் இது ஆழமா உணர்த்துது. சரி, வாங்க இந்த கிளர்ச்சி தீ இந்தியாவோட வரைபடத்துல எப்படியெல்லாம் பரவுச்சுன்னு ஒரு பயணமாவே போய் பார்ப்போம். முதல்ல தென்னிந்தியா, அப்புறம் ஆந்திரா, அங்கிருந்து மேற்கிந்தியா கிழக்கிந்தியான்னு போய் கடைசியா சந்தால் மக்களோட பிரம்மாண்டமான கிளர்ச்சியில முடிக்க போறோம். ஒவ்வொரு பகுதியிலும் நடந்த போராட்டங்களை நாம தோண்டி துருவி ஆராயலாம். நம்மளோட பயணம் இப்போ தென்னிந்தியாவில இருந்து தொடங்குது. பிரிட்டிஷ் கம்பெனியோட தலையீடுக்கு எதிரா முதல்ல ஒருங்கிணைக்கப்பட்ட கிளர்ச்சிகள்ல ஒண்ணு இங்கதான் உருவாச்சு. திருவாங்கூர் சமஸ்தானத்தோட திவான் வேலுத்தம்பி ஆரம்பத்துல இவர கம்பெனியோட நல்ல நண்பராதான் இருந்தாரு. ஆனா திருவாங்கூரோட உள் நிர்வாகத்துல கம்பெனி தேவையில்லாம மூக்க நுழைக்க ஆரம்பிச்சதும் அவர் கம்பெனியோட பரம எதிரியா மாறிட்டாரு. அவர மாதிரியே கொச்சி சமஸ்தானத்தோட திவான் பாலியத் அச்சனும் கம்பெனி மேல கோபத்துல இருந்தாரு. 2 பேரும் கைகோர்த்தாங்க. 1807ல 2 பேரும் சேர்ந்து கர்னல் மெக்காலேயோட முகாம தாக்குனாங்க. ஆனா என்ன ஒரு சோகம் பாருங்க, கடைசி நேரத்துல பாலியத் அச்சன் வேலுத்தம்பிய கைவிட்டுட்டாரு. இதனால கிளர்ச்சி தோல்வியடைஞ்சது. ஆனாலும் கடைசி வரைக்கும் போராடின வேலுத்தம்பி போர்க்களத்திலேயே வீரமரணம் அடைஞ்சாரு. தெற்கிலிருந்து நம்ம பயணம் இப்போ ஆந்திர பகுதிக்கு நகருது. இங்க சாதாரண விவசாயிகள்ல இருந்து குறுநில மன்னர்கள் வரைக்கும் சமூகத்தோட எல்லா மட்டத்தில இருந்தும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக குரல்கள் ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சுது. இந்த கால வரிசைய கொஞ்சம் பாருங்க. 1800ல நிஜாம் அலி கொண்டு வந்த துணைப்படை திட்டத்துல ஆரம்பிச்சு 1858 வரைக்கும் ஜமீன்தார்கள், பாளையக்காரர்கள், மலைவாழ் முக்கள்னு விடாம தொடர்ச்சியா பல பத்தாண்டுகளா ஆந்திராவுல எதிர்ப்பு தீ அணையாம எரிஞ்சுகிட்டே இருந்திருக்கு. இவங்கள கர்னூல் பாளையக்காரர் நரசிம்ம ரெட்டியோட கதை வீரமும் துரோகமும் நிறைஞ்சது. கம்பெனியோட சட்டங்களுக்கு அடிபடிய மாட்டேன்னு சொல்லி 1846ல கிளர்ச்சியில குதிச்சாரு. கோயில் குண்டாவுல இருந்த கருவூலத்தை கொள்ளையடிச்சு தாசில்தாரையும் கொன்னாரு. பல ஜமீன்தார்களும் சாதாரண கிராம மக்களும் அவருக்கு பின்னாடி திரண்டாங்க. ஆனா பாருங்க, இங்கேயும் துரோகம். அவரோட சொந்த வேலைக்கார பெண்ணே அவரை காட்டி கொடுத்துட்டான். பிப்ரவரி 22, 1847ல கோயில் குண்டாவுல பொதுமக்கள் முன்னாடி அவர் தூக்குல போடப்பட்டாரு. இப்போ நம்மளோட கவனம் மேற்கு இந்தியா பக்கம் திரும்புது. இங்க பழங்குடி மக்களும் நகரத்துல வாழ்ந்த மக்களும் கம்பெனியோட அடக்குமுறைக்கு எதிரா எப்படி ஒன்னு சேர்ந்து போராடினாங்கன்னு பார்க்கலாம். பெல் பழங்குடியினர் காடுகளையே தங்களோட உயிரா நினைச்சவங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் யோசிச்சு பாருங்க, 30 வருஷம் விடாம போராடி இருக்காங்க. ஏன்னா கம்பெனி ஆட்சி அவங்களோட பாரம்பரிய வன உரிமைகளை பிடுங்கிடுச்சு. 1819ல காண்டேஷ் பகுதியில சின்னதா ஆரம்பிச்ச எதிர்ப்பு 1825ல செவ்ராங்கிற தலைவர் மூலமா பெருசா வெடிச்சது. 1846 வரைக்கும் நீடிச்ச இந்த போர்ல பில் மக்கள் கொரில்லா போர் முறைகளை பயன்படுத்தி கம்பெனிக்கு பெரிய தலைவலியை கொடுத்தாங்க. கடைசில ராணுவ பலத்தாலையும் சில சமரச பேச்சுவார்த்தைகள் மூலமாவும் இந்த பெரும் போராட்டம் கொடூரமா ஒடுக்கப்பட்டது. பில் மக்கள் மட்டும் இல்ல, 1820ல மெர்வாரா மக்களும் கம்பெனிக்கு அடிபணிய மாட்டோன்னு கிளர்ச்சி செஞ்சாங்க. கட்ச் பகுதியை ஆண்ட ராவ் பார்மலும் ஆங்கிலேயரை எதிர்த்தாரு. அதே மாதிரி 1844ல கோலாப்பூர்ல காட்காரிகள்னு சொல்லப்படுற கோட்டை காவலர்கள் அவங்களோட பரம்பரை நிலங்கள் பறிக்கப்பட்டதால புதர்கத், சமன்கத் கோட்டைகளை மூடி போராட்டம் நடத்தினாங்க. 1844ல சூரத்ல ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது. உப்பு வரிய 2 மடங்கா ஏத்துனதை எதிர்த்து மக்கள் ஒரு பெரிய அமைதி பேரணியை நடத்தினாங்க. ஆச்சரியம் என்னன்னா, இந்த போராட்டம் வெற்றியும் பெற்றது. ஆயுதமே இல்லாம போராடின இந்த போராட்டம் பின்னாடி காந்திஜி கொண்டு வந்த சத்தியாகிரக போராட்டங்களுக்கு ஒரு முன்னோட்டமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். மேற்கிலிருந்து இப்போ நம்ம பயணம் கிழக்கு இந்தியாவுக்குள்ள நுழையுது. இங்க காடுகளும் மலைகளுமே போர்க்களமா மாறிடுச்சு. பழங்குடி மக்கள் தங்களோட நிலத்தையும் தன்னாட்சியையும் வாழ்க்கை முறையும் காப்பாத்திக்கிறதுக்காக மூர்க்கமா போராடினாங்க. காசி மக்களோட தலைவர் திரத் சிங் அவங்களோட நிலம் வழியா கம்பெனி ரோடு போட போறதா சொன்னாங்க. ஆனா திரத் சிங்குக்கு தெரியும், இது வெறும் ரோடு இல்ல, தங்களோட தன்னாட்சியை பறிக்கிற ஒரு முயற்சிதானு. கம்பெனியோட ஏமாத்து வேலைக்கு எதிரா 1829ல நுங்க்லோவுல இருந்த ஒரு ஐரோப்பிய பங்களாவை தாக்கி போராட்டத்தை தொடங்கினாரு. ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவுன இந்த கிளர்ச்சி அஸ்ஸாமையே ஒரு உழுக்குச்சு. 4 வருஷம் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு 1833ல திரத் சிங் சரணடைஞ்சாரு.
கிழக்கில எதிர்ப்பு அதோடு முடியல. ருணுவா கோஹேன் தலைமையில சிங்போ மக்கள் ஈட்டி வாளெல்லாம் வச்சு பலமுறை தாக்குதல் நடத்தினாங்க. சோட்டா நாக்பூர் பகுதியில கோல் மக்கள் வெளியாட்கள் வந்து குடியேறதை எதிர்த்து போராடினாங்க. அதே போல கோண்டு மக்கள் அவங்களோட மெரையாங்கிற நரபலி சடங்க கம்பெனி தடை செஞ்சதால சக்கர பிசோய் தலைமையில கிளர்ச்சி செஞ்சாங்க. அந்த கிளர்ச்சி 1857 புரட்சி வரைக்கும் நீடிச்சது. நாம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் சின்ன தீப்பொறிகள்லாம் இப்போ நாம பார்க்க போறது ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீ. 1857க்கு முன்னாடி நடந்த பழங்குடி கிளர்ச்சிகள்லயே ரொம்ப பெரிய ஒழுங்கமைக்கப்பட்ட அதே சமயம் ரொம்ப மூர்க்கமான சந்தால் மக்களோட பெருமெழுச்சிய பத்தி தான் இப்ப தெரிஞ்சுக்க போறோம். சந்தால் மக்கள் அவங்க தான் அந்த மண்ணோட உண்மையான சொந்தக்காரங்க, காடுகளோட உரிமையாளர்கள். ஆனா கம்பெனி ஆட்சி வந்த பிறகு திக்குகள்னு சொல்லப்பட்ட வெளியாட்களான ஜமீன்தார்களும் வட்டிக்கு கடன் கொடுக்கறவங்களும் அவங்கள சுரண்ட ஆரம்பிச்சாங்க. சந்தால் மக்கள் அவங்களோட பூர்வீக நிலத்திலிருந்தே விரட்டப்பட்டாங்க. கடன், கட்டாய உழைப்பு, கொடுமையான வரி வசூல்னு அவங்களோட அமைதியான வாழ்க்கை நரகமா மாறிப்போச்சு. ஜூன் 30, 1855 பாகநதிங்கிற இடத்துல 400 கிராமங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 6000 சந்தால் மக்கள் ஒன்னு கூடுறாங்க. சித்து, கன்ஹுங்கிற 2 சகோதரர்கள் முன்னால வர்றாங்க. தங்களுக்கு கடவுள்கிட்ட இருந்து ஒரு செய்தி வந்திருக்குன்னு அறிவிக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த வெளியாட்களோட ஆட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு உண்மையும் நேர்மையும் இருக்கிற ஒரு ஆட்சிய நாமளே நிறுவணும். ஜமீன்தார்கள், வட்டிக்கு பணம் கொடுக்கறவங்க, காவல் நிலையம், தபால் நிலையம்னு காலனி ஆட்சியோட எல்லா சின்னங்களையும் தாக்குறது தான் அவங்களோட இலக்கா இருந்துச்சு. 15,000 இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. தங்களோட நிலத்துக்காகவும் உரிமைக்காகவும் போராடினதுக்காக பிரிட்டிஷ் அரசால கொடூரமா கொன்று குவிக்கப்பட்ட சந்தால் மக்களோட எண்ணிக்கை. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த எண்ணுக்கு பின்னால எவ்வளவு ரத்தமும் வலியும் கண்ணீரும் இருக்கும். கிளர்ச்சியோட வேகத்தை பார்த்து பிரிட்டிஷ் அரசாங்கமே ஆடிப்போச்சு. உடனே இராணுவ சட்டத்தை அமல்படுத்தினாங்க. தலைவர்களை பிடிச்சு கொடுத்தா பெரிய சன்மானம்னு அறிவிச்சாங்க. ஆகஸ்ட் 1855ல சிது காட்டிக் கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டாரு. பல மாசமா தலைமுறைவாயிருந்த கண்ணுவும் பிப்ரவரி 1866ல பிடிபட்டு கொல்லப்பட்டாரு. ஒரு பக்கம் வில்லும் அம்பும், இன்னொரு பக்கம் நவீன துப்பாக்கிகள். சந்தால் மக்களோட வீரம் பிரிட்டிஷாரோட ஆயுத பலத்துக்கு முன்னாடி நிக்க முடியல. அந்த கிளர்ச்சி ரத்தத்துல முழுகடிக்கப்பட்டது. சந்தால் கிளர்ச்சி அதோட வீரியத்திலையும் அது நடந்த விதத்திலையும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான உள்நாட்டு எதிர்ப்புகளோட உச்சகட்டமா இருந்துச்சுன்னு சொன்னா அது மிகையாகாது. சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த தனித்தனி கதைகளை எல்லாம் இப்போ ஒன்னா கோர்த்து பார்க்கலாம் வாங்க. பல பத்தாண்டுகளா நடந்த இந்த போராட்டங்கள் வரப்போற ஒரு பெரிய புயலுக்கு எப்படி ஒரு அஸ்திவாரத்தை போட்டுச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். தென்னிந்திய கிளர்ச்சி, வேலூர் சிப்பாய் கலகம், திருவாங்கூர் புரட்சி, அப்புறம் ஆந்திரா, மேற்கு, கிழக்கு இந்தியாவுல நடந்த கணக்கில்லாத கிளர்ச்சிகள். கடைசியா சந்தாள்களோட பெரும் எழுச்சி. இதெல்லாம் தனித்தனி சம்பவங்கள் கிடையாது. இது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராயிருந்த தொடர்ச்சியான ஒரு எதிர்ப்புச் சங்கிலி. இந்த எல்லா உள்நாட்டு கிளர்ச்சிகளோட ஒட்டுமொத்த விளைவுதான் இந்தியாவையே உலுக்கப் போற அந்த மாபெரும் எழுச்சிக்கு உண்மையான தொடக்கப்புள்ளியா அமைஞ்சது